ஒரு நாளும் என் தேவன் எனக்கு தீமையை செய்யவே மாட்டார். ஸ்ட்ராங்கா நிக்கணும். சூழ்நிலையை பார்த்தா விசுவாசம் போயிடும், அவர் சொன்னதை பார்த்தா விசுவாசம் எழும்பிடும். சுற்றி நடக்கிற காரியத்தை பார்த்தா நம்பிக்கை போயிடும், ஆனா சொன்னவரை பார்த்தா நம்பித்தான் ஆகணும். வார்த்தையினாலே அண்ட சராசரங்களையும் உருவாக்கின கர்த்தர். சொல் தவறாதவர், வார்த்தை தவறாதவர், வார்த்தைகளில் உண்மை உள்ளவர். ஒரே வார்த்தையில 6 நாள் அண்ட சராசரங்களை உருவாக்கின கர்த்தர். தம்மா துண்டு குடும்பம் 2 பேர், 3 பேர், 4 பேர் அல்லது 7 பேர் அல்லது 10 பேர். எகிப்திலிருந்து வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் பேரை போஷிச்சவர். தம்மா துண்டு குடும்பம் உங்களை விட்டுருவாரா? எகிப்திலிருந்து வரும்போது 30 லட்சங்க, கிட்டத்தட்ட 28-30 லட்சம் பேருக்கும் ஆண்டவர் மன்னா கொடுக்கிறாரு, தண்ணி கொடுக்கிறாரு. இறைச்சி கேட்ட உடனே மாச கணக்கில் இறைச்சி கொடுக்கிறாரு. இது எங்க நடந்தது அற்புதம்? வனாந்தரம். நம்புவதற்கு ஏதும் இல்லாத இடத்துல ஒரு நம்பிக்கையை தருகிற ஒரு ஆண்டவர் உனக்கு இருக்கிறார். நீங்க இருக்கிற நிலைமை இப்ப வனாந்தரமா இருக்கலாம், ஆனா அந்த வனாந்தரத்துக்குள்ள என் தேவனால அற்புதம் செய்ய முடியும். சுற்றிலும் கண்ணை கட்டி காட்டுல விட்டதை போல இருக்கலாம், ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். சுத்தி பார்க்கிற நன்மை செய்வதற்கு எந்த மனுஷனும் இல்ல. எல்லா பாதைகளும், எல்லா வழிகளும், எல்லா திசைகளும் அடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனா வானத்தில் ஒரு திசை உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த திசையை யாராலையும் அடைக்க முடியாது. நம்புகிறவர்கள் வேகமாய் கைகளை தட்டி, கர்த்தர் எனக்கு செய்ய போகிற நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹalleluya.